ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் ஒரு ரவுண்டு வந்துடலாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அள்ளி செடிங்க. அப்படியே மீனோட விளாண்டுருக்காங்க. தொட்டியெல்லாம் கழுவணுங்க. அதில் இன்றைக்கி ஒரு பூ விட்ருக்காங்க. அப்புறம் அது அப்படியே வந்தோமா இவங்க வந்து நம்ம ரோஸ் மேரிங்க. அப்படியே தொட்ட உடனே வாசம் வருவாங்க. அப்படி என்ன வாசங்க. இவங்க சித்திரத்தைங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா செண்பக பூங்க. இவங்க 4 வகையான கத்திரிக்காய் இருக்குங்க. அது ப்ளூ கலர், அப்புறம் வரி கலர், அப்புறம் நீல கத்திரிக்காய் ஒன்று இதுமாரி இருக்குங்க. இவங்க வந்து நம்ம ஹால்ஸ் மிட்டாய் மாதிரியே இருப்பாங்க. அந்த துளசிங்க. இவங்க சங்குப்பூ, இவங்க கத்திரி செடி, அப்புறம் இவங்க வந்து பாருங்கள் நம்ம ஸ்வீட்டாக இருப்பாங்களே அந்த துளசிங்க. இவங்க பாருங்கள் நம்ம சேலம் முள்ளு கத்திரிக்காய். மொத்தம் 9 கத்திரிக்காய் இருக்காங்க. அருமையாக பிக்கணுங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம ரோஸ் செடியில் 5 பூ பூத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்தோமா கத்திரிக்காய் செடிக்கு அப்புறம் பாருங்கள் இவங்க வந்து அது சாத்துக்குடிங்க. இவங்க வந்து வெட்டி வேர் பாருங்கள் உயரமே வளர்ந்துட்டாங்க. நல்லா செடின்னு. இவங்க நம்ம என்ன செடினா நம்ம நெல்லிக்காய் செடிங்க. இவங்க கமலாப்பழங்க. இவங்க ஆரோ ரூட் கிழங்கு வருங்க. இவங்க வந்து பம்ப்ளி மாஸ் செடிங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மிலன், அப்புறம் இவங்க அடினியம் ஃப்ளவர், அப்புறம் இவங்க செரி. இவங்க வந்து நாவல்லே வெள்ளை நாவலுங்க. இவங்களுக்கு அமாவாசைக்கு அழகாக கீரை தருவாங்க நம்ம அகத்திக்கீரைங்க. அப்புறம் நம்ம பட்டு பூச்சி செடின்னு சொல்லுவாங்க நம்ம காட்டு பக்கம். இதில் பழம் பழுக்குங்க, நல்லாவும் இருக்குங்க. அதுலேயே 2 இந்த கீரை செடி முளைச்சிருக்காங்க. புளிச்சக்கீரைங்க. இவங்க வந்து காசி மகா வில்வம்னு சொல்லுவாங்க. இவங்க நந்தியா விட்டுங்க. இந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குங்க. நம்ம நாளைக்கு நாளான்னைக்கு பிக்கலாங்க. எங்கள் பொண்ணுக்கு கோவக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் இவங்க வந்து நம்ம இந்த கொஞ்சம் மஞ்சள் அரளிங்க அழகாக பூத்துருக்காங்க. அப்புறம் இவங்க நம்ம முள் முருங்கை பாருங்க நல்லா ரொம்ப பெருசாக வந்துட்டாங்க. இதில் ஃபேஷன் ஃப்ரூட் இருந்துச்சுங்க. அவங்க வெயில் காலத்தில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரோஸ் செடி வச்சு துளுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. இவங்க நம்ம தாமரை செடிங்க. அப்படியே நம்ம ரோஸ் அரளி, சிகப்பு அரளி, அப்புறம் இவங்க நம்ம வெள்ளை அரளிங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் ஒயிட் ஒன்று ரெட் ஒன்று வச்சுருக்கேங்க. நல்லா வளர்ந்துருக்காங்க. அப்புறம் இவங்க ரோஸ் செடி. இவங்க அப்படியே கருவேப்பிலை, கொத்தமல்லி, அத்திப்பழம், அப்புறம் இது பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய்ங்க வச்சுருக்கேன். இந்த அதே க்ரோ பேக்கில் கத்திரிக்காய் செடி ஒன்று தானாக முளைச்சிச்சிங்க. அதனால் அது இந்த பக்கமாக வளர்ந்து வந்துகிட்ருக்காங்க. இவங்க நொச்சி செடிங்க. இவங்க கலாக்காய் செடி, ஸ்வீட் லெமனுங்க. நேற்று இப்போ ஒன்று பிச்சு சாப்பிட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இவங்க ஆடாதோடாங்க. அப்புறம் கத்திரிக்காய் அறுத்துங்க, ஒன்று விட்டுட்டேன் போலங்க. அப்புறம் இவங்க நம்ம எலுமிச்சை செடிங்க. பிஞ்சு விட்டுருக்குறாங்க முத. அதனால் எவ்வளோ பெருசு வளர்ந்து வந்து இவங்க ஒரு அடுக்கு செம்பருத்தி இருக்காங்க. அப்புறம் அப்படியே மாங்காய் செடிங்க. இவங்க நாட்டு நாவல், அப்படி மிளகாய் செடி வந்து 2 க்ரோ பேக்கில் இருக்குங்க. இவங்க கலாக்காய், அப்புறம் இவங்க ஸ்டார் ஃப்ரூட்டு, இவங்க பாரிஜாத பூ மொக்கெலாம் விட்டுருக்காங்க. ஏற்கனவே பூத்தும் இருக்காங்க. இவங்களும் ஒரு வகையான வில்வங்க. 7 இலை இருக்கும். அப்பப்போ பிரதோஷம் அது இதெல்லாம் பிச்சு சாமிக்கு வச்சிடுறதுங்க. அப்புறம் இவங்க நம்ம பட்டர் ஃப்ரூட் இருந்தாங்க. அவங்க வெயிலில் இறந்துட்டாங்க. அது நம்ம ஊட்டி கொடைக்கானலுக்கு தாங்க வரும். அதனால் அதே ரோஸ் செடி வச்சுட்டாங்க. இவங்க தூதுவளை செடிங்க. இவங்க நல்லா வளர்ந்து வந்துட்டு பூ வச்சுட்டாங்க. அந்த இலையெல்லாம் நம்ம பொடி பண்ணி காய வச்சு நம்ம நுரையீரல் இருக்கிறனால இந்த பக்கம்லாம் கத்திரிக்காய் செடி. அது எப்படி இதில் பாருங்கள் சிகப்பு மருதாணி செடிங்க. அது இவங்க வந்து இதாக பாருங்க காயே விட்டுட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து இந்த மாதுளை செடிங்க. இவங்க முருங்கை செடி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாக்பூர் ஆரஞ்சு செடிங்க. வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் பூ காயெல்லாம் விடணுங்க. இவங்க தாய்லாந்து வெரைட்டிக்கு வையாங்க. அப்புறம் அப்படியே வாழை மரம் அழகாக வந்திருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் விட்டுருக்காங்க பாருங்கள், இழந்த காய். இவங்க பட்டன் ரோஸஸ்ங்க. இவங்க என்ன விடணுங்க. இந்த பட்டன் ரோஸில் நிறைய மொட்டு விட்டுருக்காங்க. இவங்களும் அது பேபி பிங்க் ரோஸு. இந்த மல்லிகைப்பூ செடி நான் வச்சதுலேருந்தே இன்னும் சரியாகவே வரலைங்க, பார்ப்போங்க. இவங்க வந்துருக்குங்க. மிளகாய் செடி வந்து பாருங்கள் அப்படி வெயிட்டு தாங்க சாஞ்சு போய் நிறைய மிளகாய் விட்டுட்டாங்க. அது பாதி இங்கே ஒடிஞ்சு சாஞ்சிட்டாங்க.
அதனால் 2 க்ரோ பேக் தாங்க. ஆனால் எனக்கு வீட்டுக்கு மிளகாய் போதுங்க. அப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூலிகை செடிகளும் இருக்குங்க. லெமன் கிராஸ் அந்த பக்கம் இருக்குங்க. லெமன் கிராஸ், அப்புறம் வாத நாராணி, அப்புறம் இந்த சுகருக்குன்னு சொல்லி ஒரு செடி கொடுத்தாங்க, அதுவும் இருக்குங்க. அதான் அப்படியே இதாங்க நம்ம மாடி தோட்டம். இன்றைக்கி ஃபுல் ரவுண்டு வந்தாச்சுங்க. பிடிச்சிருந்தா உங்களுக்கும் இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சு நம்ம மாடியில் எடுக்கிற சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஒரு நாள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றிங்க. தேங்க்யூ.